ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். லாட்டரியில் பரிசு ஜெயிக்கும் வழி இதுவரை சொல்லப்படாத அதி அற்புதமான ரகசியம். இந்த பதிவில் நான் இந்த லாட்ரி சீட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்கள் பயன்படுத்தி பாருங்க. அதில் ஜெயிக்கிறதுக்கான வழி நிறைய இருக்குது. பாசிபிளான விஷயம். அது ஏன் எப்படி அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதோட இன்னொரு விஷயம், லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயம். அதனால லாட்ரி சீட்டை நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக தான் எடுத்துக்கணும். ஒரு கேம் தான் அது. ஆனால் அதை வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ தொழிலோ இந்த மாதிரி தான் வச்சு முன்னேற முடியும். லாட்ரி சீட்டு விடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் யாரும் லாட்ரி சீட்டை வாங்காதீங்க. லாட்ரி சீட்டுங்கிறது ஒரு கேம். ஆனால் அதில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நான் சில ஜோதிட முறையில் இருக்கு. அதை நான் சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் மிக ரொம்ப அற்புதமான விஷயம். இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத விஷயம். இந்த முயற்சியை நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குறவங்க ஒரு ஹாபின்னு சொல்லுவாங்கல்ல, பொழுதுபோக்கு ஹாபி, அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இதை செய்யுங்க. அதே போல் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணும்போது லாட்ரி சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ அறியாமையில் இருக்காங்க. லாட்ரி சீட்லாம் என்கிட்ட கிடைக்காது. நான் ஜாதகம் பார்க்குறேன், ஜோதிடர். நான் லாட்ரி சீட்டு பார்த்தோன்னா விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ இதுக்கு லாட்ரி சீட்டுக்கு எப்படி பரிசு விடுகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ ஏஞ்சல் நம்பர்னு எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமாக இருக்குது. இப்போ ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது 111, 222, 333, 444, 555, 666, 777, 899 இப்படி உங்களுக்கு ஒரே நம்பராக இப்போ 3 நம்பர் வருது, 4 நம்பர் வருதுன்னா இதை ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் எப்படின்னா 369 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டெஸ்லா நம்பருமாங்க. இந்த நம்பருக்குள்ளே இதெல்லாம் அடங்கும். இந்த 3 டிஜிட்டாக வரக்கூடிய 111 அப்படின்னா 3ஆ வரும் பாருங்க. 1 + 1 1. அதை 3ஐயும் கூட்டினீங்கன்னா 3 வந்துடும். அதே போல் 2ஆம் நம்பரை 3 2 6ஆம் நம்பராக வந்துடும். இதே போல் 3ஆம் நம்பரை கூட்டினீங்கன்னா 9 வரும். 4ஆம் நம்பர் 3 4 கூட்டினீங்கன்னா 3 வரும். இப்படி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். இது டெஸ்லா நம்பருமாங்க. இந்த டெஸ்லா நம்பருங்கிறது இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் டெஸ்லாங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சது. சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சு இந்த உலகுக்கு சொன்னார் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய ஜோதிடத்தில், அதே போல் ஆன்மீகத்தில், இதிகாசங்களில், புராணங்கள்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான விளக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கிக்கிட்டு அதை எப்படி நம்ம பரிசு விடுகிறதுக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்கள் பரிசு வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேனே, அதை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் அதையும் செய்ய முடியாது. அதனால தான் நான் பல விஷயங்களை சொல்லி தான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ டெஸ்லா நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 369. இந்த 369ல் இப்போ 3னா பாருங்களேன், 3 1 இருந்ததுன்னா அது 3 வந்துடும். இந்த 6ங்கிறது எப்படி வருதுன்னு பாருங்க. 3 2 வந்தால் 6 வந்துடும். அதே போல் உங்களுக்கு 3 6 வந்தால் 3 3 6 18, அது 9ஆக வந்துடும். இப்படி
டெஸ்லா நம்பருங்கிறது 369. இந்த 369ங்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாமே அடங்கும். அந்த ஏஞ்சல் நம்பர்ன்னு இப்ப சொல்றாங்கல்ல, இது எல்லாம் அடங்கும். இப்ப இந்த 369 வந்து வேதத்திலே, ஜோதிடத்திலே இருந்தது. ஆதி காலத்துல பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி புராணங்கள்ல இருந்தது. அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அப்ப 369ங்கிறது டெஸ்லா நம்பர்ன்னு இப்ப அவரு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அது பிரபலமாயிருச்சு. ஆனா அதுக்கு முன்னாலேயே இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த பதிவுல சொல்றேன். இப்ப ஜோதிடத்தை எடுத்துக்கங்களேன். ஜோதிடத்துல பாருங்க 12 கட்டம். 12 கட்டங்கிறது 12ங்கிறது 1+2 அத வந்து கூட்டுனா 3 வந்துரும். அந்த 369ல பாருங்க, இந்த 12 கட்டங்கிறது ஆ 1+2 3 வந்துரும். 12 கட்டம் 9 கிரகம் இருக்கு. இந்த 9 கிரகங்கிறது 369ல வந்துருது. அதேபோல 27 நட்சத்திரம். இதுலயும் வந்துரும். இந்த 3யும் கூட்டுனா 48 வரும். 4 8 12 அதுலயும் 3 வந்துரும். இந்த 369ன்னு இது மட்டும் இல்ல. இப்ப புராணங்கள்லலாம் எடுத்தீங்கன்னா, இப்ப நாயன்மார்கள் 63 பேரு. 6, 3, 9 தான் வரும். ஏன் 64 வைக்கல, 62 வைக்கல நாயன்மார்கள? ஏன்னா, இந்த டெஸ்லா நம்பர்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பருக்கு பவர் அதிகம். அதனால தான் அந்த நம்பர்லயே சொல்றாங்க. 108ன்னு சொல்றாங்க. அந்த 108 கூட்டுனா கூட 9 தான் வரும். அதேபோல அ வைணவத்துல சொல்ற ஆழ்வார்கள் 12 பேரு. அதையும் 12 கூட்டினாலும் 3 வந்துரும். 369 ஐயப்பன் கோயில் படிக்கட்டு பாருங்க, 18 தான் இருக்கும். 18ங்கையில உங்களுக்கு 1+8 9 தான் வந்துரும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பல விஷயங்கள்ல வந்து இந்த 369 வந்து அ ஆ இப்ப இப்ப இத நான் சொல்றதெல்லாம் ஜோதிடங்கிறது, ஆழ்வார்களு, நாயன்மார்கள சொல்றது, இதெல்லாம் வந்து பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருக்கு. இந்த டெஸ்லா இப்ப சொன்னது வந்து 100 வருஷத்துக்குள்ள இருக்கு. ஆனா, அதுக்கு வேல்யூ இருக்கு. அவரு பிரபலப்படுத்தினாரு இந்த நம்பர. அப்ப இந்த நம்பர் வந்து எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியும். இன்னும் கூட சொல்லப்போனா முருகப்பெருமான் இருக்காரு. முருகரோட படத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். முருகருக்கு ஒரு பக்கம் வள்ளியும் இருப்பாங்க, ஒரு பக்கம் தெய்வானை இருப்பாங்க. முருகர்ங்கிறது செவ்வாய குறிக்கும். அவர் வந்து செவ்வாய்ங்கிறது 9ஆம் நம்பரு. அதேபோல தெய்வானைங்கிறது பார்த்தீங்கன்னா, யானை. அது குருவோட தன்மையில இருக்கும். யானை வந்து குருவோட தன்மை. அதனால 3 அதுக்கு. அதேபோல வள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது சுக்கிரனோட தன்மை. வெள்ளி கலர்ல அந்த கிழங்கு இருந்ததுனால தான் அதுக்கு பேரு வள்ளி கிழங்குன்னு சொன்னாங்க. அந்த வள்ளிக்கு அதனால தான் அதுக்கு 6ஆம் நம்பர். அப்ப 369ங்கிறது முருகப்பெருமானோட அந்த படத்திலேயே வந்துரும் பாருங்க, புராணத்துல. இது போல பல விஷயங்கள் இருக்கு அந்த 369க்கு. இந்த 369 நம்ம ஏஞ்சல் நம்பர வச்சு தான் சரியா கொண்டு வரோம். அப்ப ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கையில 111 அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். 111, 222, 333, 444, 555 இப்படி இந்த நம்பருங்களுக்கு எல்லாமே ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப தான் நான் இந்த லாட்டரி சீட்டு விஷயத்துக்கு சொல்ல வரேன். இப்ப இந்த நம்பர்லாம் நீங்க அடிக்கடி வெளியில பார்க்கலாம். வெளியில எங்க போனாலும் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நம்பர் தெரியும். ஏதோ ஒரு போர்டுல இருக்கலாம். இல்ல ஒரு டிவில வரலாம். கம்ப்யூட்டர்ல வரலாம். மொபைல்ல வரலாம். டைம் பார்க்கும்போது அந்த மாரி தெரியலாம். ஒரு கார் நம்பரா வரலாம். அ எந்த ஒரு வீகள்லயும் அந்த நம்பர் இருக்கிற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டெஸ்லா நம்பர்ன்னு சொல்லக்கூடிய, ஏஞ்சல் நம்பர்ன்னு சொல்லக்கூடிய இந்த 369க்குள்ள அடங்கக்கூடிய 111, 222, 333 இந்த மாரி நம்பர்கள நீங்க அடிக்கடி பார்க்கலாம். ஆனா, இந்த நம்பர நீங்க பார்த்து என்ன பண்றீங்க அப்டின்னா, அது ஒரு நம்பர் அவ்வளோதான் அப்படின்னு நீங்க விட்டுருவீங்க. ஆனா, அந்த நம்பர் என்ன சொல்ல வருதுன்னா, அது ஒரு ஏஞ்சல், அது ஒரு தேவதை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயம் யாருமே சொல்லாத ஒரு புது விஷயம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியல.
அந்த நம்பர்ங்கிறது ஏதோ நம்பர் 111 அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது 111ன்னு நெனச்சுட்டு போறீங்க. 555 அப்படின்னா, அது 555ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதேபோல 222 அப்படின்னா, அது 222 அப்படின்னு தான் நெனைக்கிறீங்க. அது நம்பர் இல்ல. அது ஒரு ஏஞ்சல். அது ஒரு தேவதை. அது உங்களுக்கு வரம் தரக்கூடியது என்ன வேணும்னு கேக்குது. அப்ப நீங்க இந்த மாரி நம்பர் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாரி நம்பர பார்த்து, அந்த நம்பர்ட்ட நீங்க எதுவுமே கேட்காம, அப்ப அத கடந்து போறீங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னு எல்லார்ட்டயும் வேணா நீங்க சொல்லுவீங்களே ஒழிய சொல்லுவீங்க. ஆனா, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் அதுக்கான ஆன்சர் சொல்லி தரேன். இப்ப இந்த பதிவுல. இப்ப நீங்க லாட்டரி சீட்டு வாங்குறீங்கல்ல, லாட்டரி சீட்டு வாங்குன பிறகு, இல்ல வாங்குறதுக்கு முன்னாலயாவது இந்த மாரி நம்பர் தெரிஞ்சா, அந்த அது வந்து நம்பர் இல்ல, அது ஏஞ்சல்ன்னு சொல்லியிருக்கேன். தேவதைன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு வரம் கேக்குது. அப்ப நான் இந்த லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு பரிசு குடுக்கணும் என் நம்பரு. அப்படின்னு சொல்லி, நீங்க எந்த நம்பர் வாங்கியிருந்தாலும், அந்த நம்பர நீங்க மனசுல நெனச்சாலும் சரி, நெனைக்காட்டியும் சரி, உங்களுடைய கோரிக்கை எனக்கு லாட்டரி பரிசு கிடைக்கணும். அப்படிங்கிறத இந்த நம்பர பார்த்து எங்க பார்க்குறீங்களோ, அந்த நம்பர பார்த்து நீங்க சொல்லுங்க. இந்த நம்பர பார்த்து, பார்த்து எல்லாரும் வேஸ்ட்டா அதுக்கு அத நம்ம வந்து பார்த்தோம்ன்னு நெனச்சுக்கிறாங்க அவ்வளோதான். அத எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப இந்த நம்பர பார்த்து சொல்லுங்க. இந்த நம்பர்ட்ட வந்து நான் லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு குடுக்க வைங்க. ஆ அந்த தேவதை கிட்ட நீங்க கொஞ்சம் பணிவா சொல்லுங்க. இந்த மாரி எனக்கு லாட்டரி சீட்டு குடுக்குறதுக்கு ஆ நீங்க வந்து எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு லாட்டரியில பரிசு கிடைக்கணும். அப்படின்னு வேண்டுதல் மாரி கேளுங்க. அந்த கார்லயோ, இல்ல உங்க கண்ணுக்கு தெரியிற இடத்துல ஏஞ்சல் நம்பர் இப்போ நீங்க வச்சிருக்க மொபைல்ல கூட திடீர்னு ஆன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் தெரியலாம். அந்த மாரி பார்க்குற இடத்துலலாம் நீங்க ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்ணுங்க. இந்த மாரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அத பார்த்துட்டு போறீங்க. இப்ப லாட்டரி சீட்டு வாங்குறவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லிக் குடுக்குறேன். ஆ நீ வாங்கியிருக்க நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். அத பத்தி நீங்க கேட்க வேணாம். அத நீங்க மனப்பாடம் பண்ணிலாம் சொல்ல வேணாம். நீங்க ஏஞ்சல் நம்பர பார்க்கும்போது, உங்க கண்ணுக்கு ஏஞ்சல் நம்பர் தெரியும்போது, அந்த ஏஞ்சல் நம்பர்ட்ட உங்களுடைய கோரிக்கை, லாட்டரி சீட்ல எனக்கு பரிசு குடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த முயற்சி எடுங்க. இந்த இது உங்களுக்கு வந்து பலன் குடுக்கும். ஏன்னா, நான் இதுக்கான ஒரு சின்ன வழிய சொல்லிக் குடுக்குறேன். இப்ப ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்குறீங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா, அதுகிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறது என்னன்னு தெரியாம நீங்க போயிட்டே இருக்கீங்க. இப்ப அதையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு வழிய சொல்லிக் குடுத்துட்டேன். இப்ப லாட்டரி சீட்டுங்கிறது வந்து வாங்கிட்டு இது சொன்னா தான் ஒழுகுமா அப்டின்லாம் கேட்காதீங்க. அதேபோல நீங்க சொல்லியிருக்கீங்களான்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு வழிகாட்ட முடியும். வழி சொல்லிக் குடுக்குறேன். இதுல என்ன உ உங்களுக்கு ஒண்ணும் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏஞ்சல் நம்பர் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய கோரிக்கைய சொல்லுங்க. ஏன்னா, ஏஞ்சல் நம்பர் எப்படி புராணத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, இதிகாசத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏன் அவங்க ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்ணாங்க? ஏஞ்சல் நம்பர்ல எது எது இருக்குங்கிறத நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். ஏன்னா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களா இருக்கும். அதனால நீங்க இந்த ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்ற விதத்துல யூஸ் பண்ணி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட உங்க ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.